ஹலோ வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கெல்லாம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான். நார்மலாக நான் வாரத்துக்கு 2 தடவை கொடுக்குறது வந்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சு உலர் திராட்சை இருக்குல்லங்க, அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி களி மாட்டாக்க ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு உருண்டையாக பிடிச்சி கொடுக்குறதான். இப்போ நார்மலாக என்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, பொட்டுக்கடலை, கோதுமை இதெல்லாம் மொத்தமாக போட்டுறது. அதுகளுக்கு தேவைங்கிறப்ப அந்தந்த ஃபுட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், அதுகளுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். எதுக்காண்டி நம்ம தண்ணி பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மழை சீசன் விட்டுட்டு இப்போ பனி தான் ஊற்றுது. இப்போ காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சரியான வெயில் தான். அதனால் அவனுங்களை குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி பிடிச்சாச்சு. அதே மாதிரி சோத்து கத்தாலையும் உடச்சிட்டு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்களுக்கு கொடுக்குறது தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்கிறக்காண்டி சோத்து கத்தாலை உடச்சிட்டு வந்துட்டு ஃபுட்டையும் கொட்டிட்டு நம்ம இப்போ வந்து தண்ணி எல்லாேருக்கும் மாற்றியாச்சு வரிசையாக. ஏன்னா டெய்லியும் தண்ணி மாற்றிடுவேன், அதனால் எல்லாேருக்கும் தண்ணி மாற்றிட்டு கேஜை திறந்து பார்த்தேன், பசங்களாம் எப்படி இருக்கானுங்க சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கானுங்க இப்போதைக்கு. சரி, நம்ம ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த சோத்து கத்தாழையை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உரிச்சு எல்லாமே. அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம், வரிசையாக ஒவ்வொருத்தனுக்காக கொடுக்க போகிறோம். அதனால் இந்த அவனை பிடிச்சிட்டு சரி இவனுக்கு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி குளிப்பாட்டுறதுக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், அவனுங்க குளிப்பானுங்க. அதுலேயும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் வந்து சோத்து கத்தாழை வந்து. ஏன்னா வெயில் ஓவராக இருக்கனால கொஞ்சம் அவனுங்களுக்கு அந்த ஏதாவது தொல்லை இருந்தால் கூட அதில் போயிடும். நல்லா தான் குளிச்சுக்கிருந்தானுங்க. சரி, நானும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.